குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்து நாடெங்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். கிட்டத்தட்ட 50 இந்தியர்கள் இந்த தீ விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் தற்பொழுது இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. கொச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கின்றன. உயிரிழந்த இந்தியர்களுடைய உடல்கள் அங்கிருந்து பல்வேறு மாநிலங்களில் உள்ள அவர்களது சொந்த ஊர்களுக்கு அவர்களுடைய உடல்களானது அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. இந்நிலையில் தற்பொழுது அங்கு உடல்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்தந்த மாநிலங்களிலிருந்து பிரதிநிதிகள் அங்கு சென்றிருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்தும் அவர்களுடைய 7 தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விபத்தில் அவர்களுடைய உடல்களை பெறுவதற்காக அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் கொச்சி சென்றிருக்கிறார். அவர்களுடைய உடலானது கொச்சியிலிருந்து தமிழகம் கொண்டு வரப்பட்டு அவரவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. இந்நிலையில் மற்ற குடும்பத்தினருக்கு அவர்களுடைய உடல்களை பெறுவதற்காக அங்கு வந்திருக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம். தற்பொழுது உடல்கள் கொச்சி வந்தடைந்திருக்கின்றன. தமிழர்களுடைய உடல்கள் எப்பொழுது ஒப்படைக்கப்பட இருக்கிறது? எப்பொழுது தமிழகம் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். குவைத்தில் மங்கா பகுதியில் அந்த தொழிலாளர்களுடைய அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களில் 45 இந்தியர்களுடைய உடல்கள் இன்று காலை 6:20 மணிக்கு குவைத்திலிருந்து இந்திய மத்திய அரசுடைய விமானப்படையினுடைய தனி விமானத்தில் கொண்டு வரப்பட்டது. சற்று முன்னதாக கொச்சி நெடும்பாசேரி விமான நிலையத்தில் அந்த விமானம் தரையிறங்கி தற்போது சடலங்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த 45 சடலங்களில் 31 சடலங்கள் மட்டுமே கொச்சி விமான நிலையத்தில் இறக்கப்படுகின்றது. 23 கேரளாவை சேர்ந்த 23 பேரது சடலங்கள், அதே போன்று தமிழகத்தை சேர்ந்த 7 சடலங்கள் மற்றும் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த 1 சடலம் ஆக 31 சடலங்கள் கொச்சியில் தரையிறக்கப்படுகிறது. அதை தவிர 14 சடலங்கள் வட இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களைச் சேர்ந்த சடலங்கள் என்பதால் கொச்சியிலிருந்து 14 சடலங்களுடன் அந்த விமானப்படையினுடைய விமானம் அங்கிருந்து டெல்லி நோக்கி சென்று டெல்லியில் தரையிறக்கப்பட இருக்கின்றது. தற்போது இந்த விமானம் இங்குதான் இருக்கின்றது. அந்த சடலங்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சடலங்களை பெறுவதற்காக கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன், அதுபோன்று கேரள அமைச்சர்கள் பி ராஜன் ஆகியோர் அங்கு காத்திருக்கின்றார்கள். இவர்கள் தவிர அதிகாரிகளும் காத்திருக்கின்றார்கள். தமிழகத்திலிருந்து செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட அதிகாரிகளும் சென்றிருக்கின்றார்கள். அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் தமிழகத்தில் உள்ள அந்த 7 சடலங்களை பெறுவதற்காக காத்திருக்கின்றார்கள். ஒரு சில நிமிடங்களில் அந்த சடலங்கள் ஒப்படைக்கப்பட உள்ளன. இந்த 31 சடலங்களையும் சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்வதற்காக 31 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கும் மேலாக கேரள மாநில ADGP MR விஜயகுமார் தலைமையிலான போலீசாரும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு முன்னதாக போலீசுடைய பைலட் வாகனம் செல்ல இருக்கின்றது. பைலட் வாகனத்தினுடைய பாதுகாப்புடன் தான் அந்த ஒவ்வொரு சடலத்தையும் சொந்த ஊருக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கேரளாவில் இருக்கின்ற அனைத்து சடலங்களும் அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் அதை பெற்றுக்கொண்டு மரியாதை செலுத்தி குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. அதே போன்றுதான் தமிழகத்திற்கும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் அந்த சடலங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன. இன்னும் சில நிமிடங்களில் கொச்சியிலிருந்து அங்கு புறப்பட சடலங்கள் செஞ்சி மஸ்தான் அமைச்சர் தலைமையில் கொண்டு செல்ல இருக்கிறார்கள். இதற்கிடையே விமான நிலையத்திலேயே 16 மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 31 சடலங்களும் ஒரு மேஜையில் 2 சடலங்கள் வீதம் அங்கு வைக்கப்பட்டு கேரள முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் அதிகாரிகள் அங்கே அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். இதை தவிர MPக்கள் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோரும் அங்கே அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். பொதுமக்களும் அங்கு அஞ்சலி செலுத்திய பிறகு சிறிது நிமிடங்களில் அங்கிருந்து கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நன்றி பிரசாத். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கொச்சி வந்து சேர்ந்திருக்கின்றன. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களுடைய உடல்கள். இங்கு தமிழகத்திலிருந்து 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் இங்கு கண்ணீருடன் காத்து கொண்டிருக்கின்றன. உடல்களை பெற்று இங்கு கொண்டு வருவதற்காக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கு விரைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பிரசாத் வழங்க நாம் கேட்டோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம். இப்போ கொச்சி வந்து சேர்ந்திருக்கின்றன உடல்கள். தமிழகத்திற்கு வருவதற்கு முன்னாடி அங்கே என்னென்ன நெறிமுறைகள் பின்பற்றப்பட இருக்கின்றன? தமிழகத்திற்கு எப்படி கொண்டு வரப்பட இருக்காங்க? எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு வர இருக்கிறாங்க இந்த உடல்களை? விரிவான தகவல்கள் என்ன?
தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்திய விமானப்படை விமானத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட உடல்கள் இப்போ விமானத்துல இருந்து இறக்கப்பட்டு இருக்காங்க. இதுவரை பாத்தீங்கன்னா விமானத்துல இருந்து, அதாவது கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ், அதாவது விமான நிலையத்துல ஒவ்வொரு இதுலயும் அந்த சோதனை செய்யப்பட்டு அதற்கான பேப்பர்ஸ் எல்லாமே சரிபார்க்கப்பட்டு முடிந்த பின்பு இப்ப அவங்களுடைய உடல்கள் தற்பொழுது விமானத்திலிருந்து இறக்கப்பட்டிருக்காங்க. இந்த உடல்கள் இறக்கப்பட்ட உடனேயேவோ விமானத்துக்கு வெளியே வைக்கப்பட்டிருக்கிற மேடைகள்ல இந்த இறந்தவர்களுடைய உடல் பெட்டி வைக்கப்பட்ட பின்பு கேரள முதல்வர் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள், தமிழகத்தில் இருந்து சென்றுள்ள மஸ்தான் அமைச்சர், இவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க அவங்க அந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அஞ்சலி செலுத்தி முடிஞ்ச பின்ன பாத்தீங்கன்னா இவங்களுடைய உடல்கள் உறவினர்கள் முன்னணியில அந்தந்த ஊருக்கு எடுத்து செல்வதற்கான ஆம்புலன்ஸ்ல ஏற்றப்பட்டு அங்க இருந்து போலீஸ் பாதுகாப்போட இந்த ஆம்புலன்ஸ் புறப்பட இருக்கிறது. அது போல பாத்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து இந்த உடல்களை பெற்றுக் கொள்வதற்காக சென்றுள்ள அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் தமிழகத்தை சார்ந்த 7 நபர்களின் உடல்களை பெற்றுக் கொள்வது மட்டுமில்லாமல் அஞ்சலி செலுத்தி அதுக்கான ஆம்புலன்ஸ்ல ஏற்றப்பட்டு அவங்களோட உறவினர்களோட இவர் என்ன செய்தார்னா தமிழகம் வருகிறார். இவர் குறிப்பா பாத்தீங்கன்னா அதாவது குமுளி வழியாக, இடுக்கி மாவட்டத்தின் வழியாக அல்லது பாலக்காடு வழியாக இவர்கள் உடல்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஆம்புலன்ஸ் மூலமாக. இது மட்டும் இல்லாம வரும் வாகனங்களுக்கு இந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வாகனங்கள் விரைவான செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே கேரளாவினுடைய காவல்துறை செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த உடல்கள் இறக்கப்பட்டு வெளியிலே வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்திய பின்பு எல்லா நிகழ்வுகளும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி சிவசபாபதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இந்தியா சேர்ந்திருக்கின்றன. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 41 இந்தியர்களின் உடல்கள் இங்கு 45 உடல்களானது இந்தியா சேர்ந்திருக்கிறது. 31 உடல்கள் இங்கு கொச்சி விமான நிலையத்திற்கு சேர்ந்திருக்கின்றன. 14 உடல்கள் அங்கு டெல்லி சென்றிருக்கின்றன. அங்கிருந்து வட இந்திய மாநிலங்களில் இருந்து அங்கு பணியாற்றிய உயிரிழந்த நபர்களுடைய உடல்களானது அங்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. இங்கு கொச்சியிலிருந்து தமிழகம், கேரளா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்து அங்கு சென்று பணியாற்றி உயிரிழந்து அவர்களுடைய உடல்களானது அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. தமிழகத்திலிருந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட அதிகாரிகளும் அங்கு விரைந்திருக்கிறார்கள். சில நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து கேரளா கொச்சியிலிருந்து தமிழகம் வர இருக்கிறது. தமிழர்கள் 7 பேரின் உடல்களும் அவர்களுடைய குடும்பங்கள் இங்கு கண்ணீருடன் காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று அவர்கள் உடல்களானது தாயகம் அவருடைய வீடுகளுக்கு சேர இருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.